வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈராக் போர் நடந்து 18 நாள் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து வாலடைலிட்டியாக இருக்க போகுது. ஏன் இதுக்கும் வாலடைலிட்டிக்கும் சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். மார்க்கெட் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகும், நமக்கு வந்து பொருளாதாரம் என்ன அப்படி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போது நம்மளோட ட்ரெடிஷ்னலான நமக்கு இருக்கிற நம்மளோட அனாலிசிஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த குளோபல் சுச்சுவேஷன் எல்லாமே இந்த அனாலிசிஸ்லையோ இல்லைனா இந்த நமக்கு ட்ரேடிங்லேயோ ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனையோ இல்லைனா டெக்னிக்கல் அனாலிசிஸையோ நம்பினா மட்டும் போதும். நியூஸ் வந்து பெருசாக நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதுல ஆன் த ஸ்பாட். ஏன்னா இன்றைக்கி வர நியூஸ் நாளைக்கு தான் அஃபெக்ட் ஆகுங்கிறனால நமக்கு வந்து டெக்னிக்கல்ஸ், அதாவது நமக்கு வந்து டேட்டாஸ்லேயே தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக சொல்லிடும் மார்க்கெட்டில் கேப் அப் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. ஸோ இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நேற்று நமக்கு 3:30 நமக்கு மார்க்கெட் எந்த பொசிஷனில் இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு நமக்கு வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்து இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. அப்போ இந்த அப் ட்ரெண்டுக்கு நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய வந்து 72 பாயிண்ட்ஸ் இருக்குது கேப் அப். இந்த 72 பாயிண்ட்ஸ்னால் நம்ம எதிர்பார்க்குறது அதிகபட்சம் 60 பாயிண்ட் தான் கேப் அப் எதிர்பார்க்க முடியும். 60லேருந்து 50 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து கேப் அப் எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்போ நமக்கு 2 விஷயம் தெரியுது. இன்னையோட மார்க்கெட் கேப் அப் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷேக்கான நிலைமையில் இருக்குது. அப்படிங்கிறனால என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனர்ஜி கிரைசிஸை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டாங்க ஈரான் கூட பேசி. ஸோ அப்படிங்கிறனால உலகத்திலேயே இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து நமக்கு வந்து ஆயிலோ இல்லைன்னா நமக்கு வந்து எனர்ஜிக்கான டிமாண்டை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக ஈரான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இதுக்கு வந்து ரொம்ப குளோபல் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப எப்படி இதை டிப்ளமேசியாக ராஜதந்திரமாக வந்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு 60 பாயிண்ட் நமக்கு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குமானால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இன்னொன்று, இந்த கேப் அப்லேருந்து முதல்ல ஒரு 4 நிமிஷம் இல்லைனா முதல்ல ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பாயிண்ட்டை 23,600, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை க்ராஸ் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 23,000லேருந்து 24,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா குறைய நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால இப்போதைய நிலைமையை வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி கரெக்டாக மேலே போயிருக்கு, இந்தியா விக்ஸ் கீழே வந்திருக்கு. இது ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்செக்ஸை பொறுத்தளவில் நமக்கு வந்து 77,000, அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் 55,000 ஏற்கனவே ரீச் பண்ணிட்டனால 55,600 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து புஷ்அப் ஆகிறதுக்காக சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த 55,600ங்கிறது ஏற்கனவே நம்ம இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஓகே. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த எஃப்ஐஐஸ் டிஐஐஸோட பொசிஷன் கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து நேற்று தான் எக்ஸ்பைரிங்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு நேற்றோட ஹையஸ்ட் வால்யூம் எவ்வளோ இருந்திருக்குன்னா ஏறக்குறைய நமக்கு ஒரு 1 கோடி பக்கம் இருந்திருக்கு. அதே இது அடுத்த வார எக்ஸ்பைரிக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு நான் தேடும்போது ஹையஸ்ட் நமக்கு புட் ஆப்ஷன் 23,000 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41 லட்சத்தில். அதே மாதிரி ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 24,000. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 24,000 ரீச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா நிஃப்டி 50ல் 24,000 இந்த இடத்துல ரீச் ஆகும்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ வந்து நமக்கு டிசெப்டிவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு நேத்தோட எக்ஸ்பைரியில் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரத்துக்கான ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது வீக்லி எக்ஸ்பைரி ஹோல்டர்ஸ் எல்லாமே இல்லைனா இன்ட்ராடே ஹோல்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு தான் புது பொசிஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பயங்கர டிராஸ்டிக்காக இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மணிலேருந்து ஒருவேளை மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் 23,000 வரைக்கும், அடுத்த மணிலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ்அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டிஸ் இருக்குது. அண்ட் புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்க்கும்போது நமக்கு குவான்டிட்டிஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு கால் ஆப்ஷன் சைடு 77,000ம் 77,500 வரைக்கும் தான் மார்க்கெட்ஸ் வந்து புஷ்அப் ஆயிருக்கு. யூஸ்வலாக நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ஆனாலும் நமக்கு வந்து ஒரு கன்சிடரேஷனுக்கு வச்சோம்னா இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து 55,000 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55,500 இன்க்ரீஸ் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கடைசியாக நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஏஸோட பொசிஷன். அப்போ இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஏஸோட பொசிஷன் நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் எஃப்ஐஐஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருக்குது. அதே மாதிரி ப்ரோஸ் அப்படின்னா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்காங்க. அப்போது நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்கிறனால இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் டே ஹை, நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுலேயுமே இந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து இருக்கிற முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸ் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட இண்டிகேட்டர்ஸும் கரெக்டாக அலோவ் பண்ணுச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு நீங்கள் வந்து தைரியமாக பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.